ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷேரா கிரியேஷன். இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி சீக்வன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக நீங்கள் வந்து வியூக்குள்ளே போய்க்கோங்க. வியூக்குள்ளே போய் சீக்வன்ஸோட ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கஃபியும் சீக்வன்ஸ் ஆப்ஷனும் ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் காட்டல. ஸோ இப்போது டேரெக்டாக ஒரு ரன் எடுத்துக்கோங்க. ரன் எடுத்து நீங்கள் ரெண்டு சைடும் லெஃப்ட் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீடில் பாயிண்ட்டும் கொடுத்துக்கோங்க. நீடில் பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீடில் பாயிண்ட் தெரியுது. பார்த்தீங்கன்னா நீடில் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா அந்த நீடில் பாயிண்டில் தான் அந்த சீக்வன்ஸே உட்காரும். அதுக்காக தான் நீடில் பாயிண்ட்டை ஷோ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பிகினர்ஸுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக புரியாது. ஸோ அதுக்காக நீடில் பாயிண்ட்ஸ் வச்சு காமிக்கிறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நன் இருக்குது. ஸோ நான் அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி சீக்வன்ஸ் டைப்பில் எந்த சைஸில் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 mm மட்டும் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரன்னை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து 3 mm செலக்ட் பண்ணிக்கோங்க. சீக்வன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணாவே அங்கே உங்களுக்கு மேலே வந்து 3 mm நம்ம செலக்ட் பண்ண சீக்வன்ஸ் இது வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கஃபியில் வந்து சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஹோம் கொடுத்து ரன்னை ஓட்டி விடும் போது ஒவ்வொரு நீடில் பாயிண்ட் அந்த ஒயிட்லேயும் போய் உட்காரும் போது நீங்கள் வந்து சீக்வன்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரே இடத்துல வந்து நீங்கள் 2 சீக்வன்ஸ் ட்ரா பண்ணிங்கன்னா உங்கள் கீழே பாருங்கள் லாஸ்ட் ரோவில் ட்ராப் சீக்வன்ஸ் 1 சொல்லி காட்டிட்டு பார்த்தீங்களா, அங்கே 2ன்னு காட்டும். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது 2 டைம் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது காட்டி கொடுத்துரும். ஸோ 1 ட்ரா பண்ணால் 1 தான் காட்டும், 2 ட்ரா பண்ணால் 2ன்னு காட்டி கொடுத்துரும். நம்ம எடிட் கூட நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். இந்த சீக்வன்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் மேனுவல் இருக்குது. ட்ரிபிள் மேனுவல் சீக்வன்ஸ் இருக்குது. நிறைய டைப் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்குது. நான் இப்போது இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம அங்கங்கே ட்ரா பண்ணுற சீக்வன்ஸ் கொடி டிசைன்ஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. சல்வாரில், சாரீஸில், ப்ளவுஸில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த சீக்வன்ஸை வந்து அங்கங்கே ட்ரா பண்ணக்கூடிய சீக்வன்ஸ். ஸோ அதனால் ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து ட்ராப் ஆகும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் நான் போகும்போதே உங்களுக்கு ட்ராப் ஆகலை. எனக்கு ஏன் காட்டலைன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஷோ ஆகும்ல, நீடில் பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பார் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்வன்ஸ் வரலன்னு சொல்லி ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நேராக வந்து வச்சு ஒரு ரன்னை வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டியிருந்தேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டைப்பில் நிறைய மிஷின்ஸ் வந்து இருக்காது. சில மிஷின்ஸ் தான் வந்து அதுக்காக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நார்மலாக நம்ம ரன் போடுறது தான் இருக்கும். ஸோ ஒரே பண்ணிக்க வேண்டாம். எல்லா சீக்வன்ஸ் இது மேக்ஸிமம் சீக்வன்ஸ் டிசைன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் பிகினர் சீக்வன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுங்க மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இனியும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சீக்வன்ஸோட மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்த சீக்வன்ஸ் வந்து நார்மல் பிகினர்ஸ்க்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களோட வீடியோஸ்க்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.